தயவு செஞ்சு சொல்றேன், இந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கும் போதே போய் பாத்துருங்க. அதுவும் உங்க ஃபேமிலி, குழந்தைங்க, பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்கள கண்டிப்பா கூட்டிட்டு போய் இந்த படத்தை காமிங்க. அவ்வளவு ஒர்த்துங்க. இன்னைக்கு தியேட்டர்ல நம்ம டைரக்டர் சசியோட டைரக்ஷன்லயும் விஜய் ஆண்டனியோட ப்ரொடக்ஷன்லயும் ரிலீஸ் ஆயிருக்கிற 100 சாமி படம் எப்படி இருக்குன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி நம்ம ஹீரோயின் சுவாசிகா சின்ன வயசுல 2 பசங்க அம்மாவா இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்டை இழந்துடுறாங்க. வயசு சின்னதா இருக்கிறதுனால அந்த ஊர்ல நிறைய பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்றாங்க. மறுமணம் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு முடிவுக்கு வரும்போது ஒரு சின்ன பிரச்சனையினால அந்த எண்ணத்தையே கைவிட்டுறாங்க. ஒரு 45-46 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்க பசங்களே அவங்க அம்மாவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சியினால இந்த சமுதாயம் அந்த குடும்பத்தையும் நம்ம சுவாசிகாவையும் என்னென்னலாம் சொல்றாங்க, அவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள்லாம் என்ன, குறிப்பா பாத்தீங்கன்னா சொந்த குடும்பமே இந்த மாதிரி ஒரு மறுமணத்தை எதிர்த்து நம்ம சுவாசிகா என்னெல்லாம் பண்றாங்க, இதை எல்லாத்தையும் தாண்டி இவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த மறுமணம் நடந்துச்சா இல்லையான்றதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட மிகப்பெரிய ஆணிவேரு நம்ம சுவாசிகா தான். பர்ஃபார்மன்ஸ்ல மிரட்டி விட்டாங்க. குறிப்பா கிளைமேக்ஸ்ல வர்ற அந்த சாப்பாட்டு சீன்லாம் பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸோட லெவல் பீக்குங்க. விஜய் ஆண்டனி சின்னதா ஒரு கேமியா பண்ணியிருந்தாலும் அவருடைய கேரக்டரா செம்மையா பண்ணிருக்காருங்க. விதவை மறுமணங்கிறது வெறும் சட்டத்துல பேப்பரா மட்டும்தான் இருக்கு. அதை சமுதாயத்துல நடைமுறைப்படுத்தணுங்கிறத ரொம்ப ஆணித்தரமா இந்த படத்துல டைரக்டர் அடுத்த நிறுத்தமா சொல்லியிருக்காருங்க. ஒரு செம்ம ஒர்த்தான படம். உங்க ஃபேமிலியோட கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவங்கள் எல்லாமே நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல உண்மையா நடந்ததுங்க.